2 நாட்களாக விடாது கொட்டிய மழை ஓய்வு எடுத்துக்கொண்டதனால் அன்று காலை கதிரவன் பளிச்சென்று கீழ் வானத்திலிருந்து புறப்பட்டிருந்தான். பச்சை பசேலென்ற தோட்டத்து நீண்ட புல்தரையும் பூத்து குலுங்கிய மல்லிகை கொடி வீடுகளும் அன்று காலை நேரத்தில் பார்க்க மிகவும் அற்புதமாகத்தான் இருந்தன. சாதாரண நாட்களாக இருப்பின் ரோஜா இலைகள் மீது படிந்து உதிர்வதற்கு மனமின்றி ஒட்டி கொண்டிருந்த மழை துளிகள் இளஞ்சூரிய வெளிச்சத்தில் வைர மணிகள் போல் மின்னும் அழகைக் கண்டு மகிழ்ந்து போயிருப்பாள் மஞ்சுளா. நேரம் போவது தெரியாது தோட்டத்திலே உல்லாசமாக வளைய வந்து கொண்டிருப்பாள். ஆனால் இப்போது அவளது உள்ளம் வெகுவாக நொந்து விட்டிருந்தது. சஞ்சலத்திலே தவித்து கொண்டிருந்த அவளது கண்கள் அன்று காலை இயற்கையினால் வசீகரிக்கப்பட மறுத்துவிட்டன. அவசரமாக சில புஷ்பங்களை கொய்து கூடையில் நிரப்பிக்கொண்டு வேலையாட்கள் இருக்கும் விடுதி பக்கம் விரைவாக நடந்து சென்றாள். 4 நாட்கள் ஜுரமாக படுத்துவிட்டிருந்த சிந்தாமணி அன்றுதான் எழுந்து ஸ்நானம் செய்துவிட்டு சுத்தமாக உடுத்தி கொண்டு வேலைக்கு கிளம்ப தயாராக இருந்தார். வேலைகள் நடுவே அவரையும் கொஞ்சம் கவனித்து கொள்ள வேண்டியது தன் கடமை என்று நினைத்த அம்பிப்பயல் எல்லோருக்கும் முன்னதாக சூடான மசாலா தோசையும் காப்பியையும் கொண்டு வந்து பரிமாறி உபசரித்து விட்டு போயிருந்தான். ஸ்நானம் ஆகாரம் இரண்டும் முடிந்ததும் சில தினங்களாக கண்களால் கூட பார்க்காத தமது வெற்றிலை பெட்டியை தூக்கி கொண்டு வராந்தாவிற்கு வந்து தரையில் துண்டை விரித்து போட்டுக்கொண்டு உட்கார்ந்தார். பச்சை குழந்தை பிஞ்சு விரல்களால் வருடுவது போல் காலை கதிரவனின் பொன் ஒளி அவரது பலவீனமான உடல் மீது பட்டு இன்பமூட்டி கொண்டிருந்தது. முதல் நாள் இரவு கிட்டா வைத்துவிட்டு போயிருந்த ஒரு கவுளி வெற்றிலையை எடுத்து வைத்துக்கொண்டு ஆசை தீர அரைக்கத் தொடங்கினார். எனக்கு முன்னதாகவே எழுந்து விட்டிருக்கிறீர்களே என்று வியப்புடன் வினவிய வண்ணம் மஞ்சுளா அங்கு வந்தாள். சுவாதீனமாக தரையில் அவர் எதிரே வந்து உட்கார்ந்து கொண்டாள். சிந்தாமணி எழுந்து குழாயடிக்கு சென்று வாயை குதப்பி கொண்டிருந்த வெற்றிலையை உமிழ்ந்து விட்டு வாயை கழுவி கொண்டு வந்தார். இன்றைக்கு கொஞ்சம் நேரமாவது காரை எடுப்பது என்று முடிவு செய்துவிட்டேன். வேலை செய்து பழக்கப்பட்ட கட்டை இது. படுக்கையிலே கிடப்பது என்றால் கட்டி போட்டது போல் மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என்றார் சிரித்து கொண்டே. தினமும் ஒரு முறையேனும் வந்து மிகவும் பரிவுடன் கவனித்து உணவு கொடுத்து உபசரித்து மருந்துகள் கொடுத்து பணிவிடை புரிந்த மஞ்சுளா மீது அவரது அன்பு முன்னைவிட பன்மடங்கு பெருகிவிட்டிருந்தது. வழக்கமான பிரகாசமின்றி அவள் முகம் சோம்பி கண்கள் சிவந்து காணப்படுவதை கவனித்து சிந்தாமணி திடுக்கிட்டு போய்விட்டார். என்னம்மா நடந்தது? எப்படியோ இருக்கிறீர்களே என்று பதட்டமாக கேட்டுவிட்டு அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டார். ஏதோ சொல்ல தயங்குகிறவள் போல் பூக்கூடையிலிருந்து கொத்து மல்லிகை புஷ்பங்களை தன் கையில் எடுத்து இதழ்களை பீய்த்து கொண்டு தலையை குனிந்து கொண்டிருந்தாள் மஞ்சுளா. துக்கத்திலே அவள் நெஞ்சு விரிந்துவிடும் போல் மிகவும் பாரமாகி விட்டிருந்தது. என்னம்மா நடந்தது? கூச்சப்படாமல் பயப்படாமல் என்னிடம் சொல்லுங்கள். தவிர்க்கக்கூடிய காரியமானால் என்னால் ஆனவரை ஒரு கை பார்த்து விடுகிறேன் என்று மீண்டும் வற்புறுத்தினார். வாஞ்சையினால் துடித்த அந்த கிழவர். மஞ்சுளா நிமிர்ந்து பார்த்தாள். கண்களின் கோடியில் துளிர்த்த கண்ணீரை சிரமப்பட்டு சமாளித்து கொண்டு மெல்ல புன்முறுவல் அளித்தாள். நான் இந்த வேலையை விட்டு ஊருக்கு போக தீர்மானித்து விட்டேன். இன்று சாயங்காலம் இருட்டு முன்பு கிளம்பிவிட வேண்டும் என்றும் முடிவு செய்துள்ளேன் என்றாள் வருத்தம் நிறைந்த மெல்லிய குரலில். சிந்தாமணிக்கு தூக்கி வாரி போட்டு விட்டது. ஏனம்மா, என்னதான் அப்படி நடந்தது? புதிர் போடுவது போல் பேசுவதை விட்டுவிட்டு விஷயத்தை முதலில் தெளிவாக சொல்லுங்கள் என்று மிகவும் கெஞ்சி கேட்டார். நினைக்கவும் வெட்கமுறச் செய்யும் அந்த அவமானகரமான சம்பவத்தை அவள் யாரிடமும் சொல்லிக்கொள்ள விரும்பவில்லை. கேட்பவரின் மனதில் வேறு ஒரு கேள்வியும் எழக்கூடும். அவ்வளவு தைரியமாக கிரிதரன் அவளை இருளில் வந்து மடக்கி ஆலிங்கனம் செய்து கொள்ள முற்பட்டானாகில் அதற்கும் காரணம் இருக்க வேண்டும். மஞ்சுளா அவனுக்கு இடம் கொடுத்திருக்கிறாள். இல்லாவிடில் மதிப்பிற்குரிய வீட்டின் வருங்கால எஜமானனான அவன் வேலைக்கார பெண் ஒருத்தியுடன் சல்லாபம் புரிய துணிவானா, நினைப்பானா என்று இவ்வாறு ஒரு கேள்வி சிந்தாமணியின் உள்ளத்தில் எழுந்தால், குறை சொல்ல புகுந்தால் கேட்பவர்கள் 2 பக்கத்திலிருந்தும் கேட்டு தெளிந்து உண்மையை அறிய விரும்புவது இயற்கையே. ஏழை சொல் அம்பலம் ஏறாது. எனவே இந்த அவமானகரமான விஷயத்தை யாரிடமும் சொல்வதில் பயனில்லை என்று முன்னதாகவே தீர்மானித்து விட்டிருந்தாள். எனவே அவள், ஒன்றுமில்லை, என்னுடைய வேலையோ போக்கோ ஒன்றும் எஜமானி அம்பாளுக்கு பிடிக்கவில்லை. அடிக்கடி குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள். சிகிச்சை முறைகளில் பயிற்சியற்ற பணிப்பெண் என்று என்னை அவர்கள் துச்சமாக கருதுகிறார்கள்.
எத்தனை பொறுமையாக இருந்தாலும் என்னால் நீண்ட காலம் கடும் சொற்களை கேட்டுக்கொண்டு வாழ முடியாதது போல் இருக்கிறது. ஏழைகள் என்றால் மானம் மரியாதை எல்லாவற்றையும் விற்றவர்கள் என்ற பொருளா? சிந்தா, நீங்களே சொல்லுங்கள் என்றாள் கொஞ்சம் கோபத்துடன் படபடவென்று. அதை கூறி முடிக்கவும் தன் கற்பை பற்றி துச்சமாக எண்ணிய கிரிதரன் மீது அவளுக்கு கட்டுக்கடங்காத கோபம் மீறி கொண்டு புறப்பட்டது. தன் தூய அன்பு முழுவதையும் காலடியில் காணிக்கையாக வைத்து உலகத்தின் உயரத்திலோ வைத்து கடவுள் போல் பூஜிக்க தயாராக இருந்த தன்னை அவன் எவ்வளவு கேவலமாக எண்ணிவிட்டான். இதை எண்ணிய மாத்திரம் அவளது கண்களிலிருந்து கண்ணீர் ஆறாக பெருகி கன்னங்களில் வழிந்தோடியது. கடவுள் என்னை எதற்காகத்தான் ஏழையாக பிறப்பித்தாரோ தெரியவில்லை. ஒரு இடத்திலும் எனக்கு அமைதி இல்லை. மாட மாளிகையில் வாழ வேண்டும், பட்டு பட்டாடைகள் புனைந்து கொள்ள வேண்டும், பணத்திலே புரள வேண்டும் என்று நான் வேண்டவில்லை. வயிற்று பசி தெரியாது இருக்க ஒரு பிடி சோறும் மானத்தை காப்பாற்றி கொள்ள ஒரு முழம் கந்தையும் தான் நான் உலகிலே யாசிக்கும் பொருள்கள். இவைகளை நான் யாரிடமும் பிச்சையாக கேட்கவில்லை. படித்தவள் என்ற கர்வத்தை மூட்டை கட்டி வைத்துவிட்டு உடலை வருத்தி நேற்று வியர்வை நிலத்தில் விழ உண்மையாக உழைக்க நான் முற்பட்டு வந்தேன். எந்தவிதமான தொழிலிலும் கேவலம் இல்லை என்ற வேதாந்தத்துடன் என்னால் இவர்கள் கொடுக்கும் கூலிக்கு உழைத்தேன். அப்படி இருந்தும் முடிந்தவரை உண்மையாக என்னுடைய வாழ்வு பாதையில் ஏன் இத்தனை இடர்கள்? என் விதி என்னை எங்கும் நிம்மதியாக இருக்க விடமாட்டேன் என்கிறதே என்று உள்ளத்தில் குமுறிய துக்கத்தை வார்த்தைகளாக கொட்டிவிட்டு முகத்தை மூடிக்கொண்டு விம்மி விம்மி அழத் தொடங்கினாள் மஞ்சுளா. அன்றைய சம்பவத்திற்கு பிறகு அவள் உள்ளம் மிகவும் துன்பப்பட்டு விட்டிருந்தது. ஏழைகளின் மானம் மதிப்பற்றது என்று எண்ணும் இடத்தில் நீண்ட காலம் தங்கினால் விபரீதம்தான் விளையும் என எண்ணி கிளி பிடித்து போன உடல்நிலை கொஞ்சம் குணமானதும் கிளம்பிவிட வேண்டும் என்று தீர்மானித்திருந்தாள். 2 தினங்கள் அதனால் வீணே கழிந்தன. விடாது தொடர்ந்து பெய்த மழையினால் ஊருக்கு புறப்பட முடியாமல் மேலும் 2 தினங்களை அங்கே கழிக்க நேரிட்டது. ஆனால் இந்த சம்பவத்திற்கு பிறகு ஒவ்வொரு நிமிஷமும் அவளுக்கு ஒரு யுகமாக தோன்றின. இன்னமும் இங்கே நீ இருப்பாயோ, வெக்கம் கெட்ட பெண்ணே என்று அவள் மனசாட்சியை இடித்து வருத்தி கொண்டிருந்தது. ஆனால் இந்த 4 தினங்களில் அவள் கிரிதரனை ஒரே ஒரு முறைதான் அதற்கு பின்னர் சந்தித்தாள். அதுவும் எதிர்பாராத விதமாக. முதல் நாள் இரவு அவள் சந்திராவுக்கு துணியாக சிறிது நேரம் உட்கார்ந்து மாலை பத்திரிகையை படித்து கொண்டிருந்தாள். செருப்பு ஓசையை கேட்டதும் திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தாள். தங்கையை காண உள்ளே வந்த கிரிதரன் அன்பு கனிந்த கண்களால் அவளை ஏறிட்டு பார்த்தான். அவனது முகத்திலே தான் புரிந்துவிட்ட குற்றத்தின் சாயை ஏதும் காணப்படாமல் கபடமற்று விளங்கியதை காண அவளுக்கு மிக்க ஆச்சரியமாக இருந்தது. நடிப்பு கலையில் தேர்ந்தவர் போலும் என எண்ணிக்கொண்டு அவனை பாராதவள் போல் சற்றென்று எழுந்து தன் அறைக்குள் வந்து புகுந்து கொண்டாள். வெகு நேரம் படுக்கை மீது உட்கார்ந்து கொண்டு யோசித்தாள். அன்று இரவு அதற்கு பின்னர் அங்கே அவள் தங்கியிருப்பது சரியா? கிரிதரன் என்ன நினைப்பான்? மானமுள்ள பெண் போல் பாசாங்கு செய்கிறாள், பாவத்திற்கு அஞ்சியவள் போல் பசப்புகிறாள். இன்னும் ஒரு முறை முயன்றால் வெற்றி கிட்டும் என்று எண்ண மாட்டானா? சேச்ச, இது என்ன பிழைப்பு என பலவாறு எண்ணி குழம்பி போன அவளுக்கு தூக்கமே வரவில்லை. மறுநாள் எப்படியும் ஊருக்கு புறப்பட்டு விட வேண்டும் என்று முடிவு செய்தாள். வெகு தொலைவில் ஒலித்த தொழிற்சாலையின் மணியை கணக்கிட்டு கொண்டு விடிவதற்காக காத்திருந்தாள் உறக்கமின்றி. பொழுது புலரும் சமயம் எழுந்து விரைவாக தனது ஜாமான்களை சேகரித்து எடுத்து பெட்டிக்குள் வைத்தாள். ஆனந்த நிலையத்திலே வேலைக்கு அமர்ந்து பணி செய்த அந்த சில மாதங்களில் அவளிடம் 500 ரூபாய்களுக்கு மேல் சேர்ந்து விட்டிருந்தது. ரூபாய் நோட்டுகளை புடவை மடிப்புகளில் சொருகி வைத்திருந்தாள். போனவுடன் மீண்டும் வேலை கிடைக்காவிடில் கொஞ்ச காலம் கவலையின்றி இருக்கலாம். முன்போல் நாளைக்கென்ன செய்வோம் என்று நடுங்கி சாக வேண்டாம் என்ற ஒரு தெம்பு ஏற்பட்டது அவளுக்கு. பெட்டியை தயார் செய்து முடிந்ததும் விரைவாக ஸ்நானத்தை முடித்து கொண்டு கதிரவன் புறப்பட்டதும் தோட்டத்திற்கு வந்திருந்தாள். தானே சற்று அழுது ஓயட்டும், அப்பொழுதுதான் அவள் மனதிற்கு நிம்மதி ஏற்படும் என எண்ணி சிறிது நேரம் வாளாயிருந்தார் சிந்தாமணி. ஒரு வழியாக தன் துயரத்தை கண்ணீராக வடித்துவிட்டு மனம் சிறிது அமைதி அடைந்த மஞ்சுளா முகத்தை துடைத்து கொண்டு நிமிர்ந்து பார்த்தாள். மன்னிக்கவும், மனம் தாளாது அழுது விட்டேன். வர வர நான் பச்சை குழந்தையாகி கொண்டு வருகிறேன் இல்லையா என்று பரிகாசமாக கேட்டுவிட்டு வெட்கத்துடன் மெல்ல சிரித்தாள். மனதில் வைத்து மருகுவதை விட அழுது ஆறுவது எவ்வளவோ மேல். நீங்கள் இவ்வாறு தீர்மானம் செய்திருப்பதை பற்றி நான் குறை சொல்ல மாட்டேன். எங்கள் ஒருவருக்கும் இந்த வீட்டின் சகவாசம் பிடிக்கவே இல்லை. சந்திரா அம்மாவுக்காக பற்களை கடித்து கொண்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். உங்களைப் போலவே
சந்தர்ப்பம் கடுமையாகிவிட்டால் நாங்களும் ஒவ்வொருவராக கிளம்பி விடுவோம் என்றார். சந்திராவை பற்றித்தான் நினைத்து அனுதாபப்பட்டு நானும் காலத்தை இதுகாரும் கடந்து கொண்டிருந்தேன். என் மனதில் நிம்மதி இல்லாவிடிலும் நான் எப்படி அந்த பெண்ணுக்கு மன அமைதி கொடுக்க முடியும் என்று கேட்டாள் மஞ்சுளா. வாஸ்தவந்தான் என ஆமோதித்த சிந்தாமணி சற்றென்று, ஆமாம், சந்திராவிடம் சொல்லிவிட்டீர்களா அல்லவா என்று குறுக்கு கேள்வி கேட்டார் கவலையுடன். சொல்லவில்லை. சொன்னால் போகவிட மறுத்து பிடிவாதம் செய்வார்கள். ஆனால் நான் எதற்கும் மசியப் போவதில்லை. கிளம்புவதென்று தீர்மானித்த பின்னர் இனி என்னால் தாமதிக்க முடியாது என்று உறுதியுடன் கூறிவிட்டு தயக்கத்துடன் அவரை நிமிர்ந்து பார்த்தாள். என்னம்மா, சொல்லுங்கள் என்று சிந்தாமணி உற்சாகப்படுத்தியதும் தொண்டையை கனைத்து கொண்டாள். ஒன்றுமில்லை, எனக்கு ஒரு சிறு உதவி தேவை. இன்று மாலை இங்கிருந்து புறப்படும் ரயில் வண்டியில் என்னை தாங்கள் துணையாக கூட வந்து அனுப்பி வைக்க வேண்டும். உங்களால் வர முடியுமா என்று மெல்ல கேட்டாள். இவ்வளவுதானே? இதற்கென்ன, நேரே சென்னை வரை வேண்டுமானாலும் கொண்டு வந்து விட்டுவிட்டு போகிறேன் என்றார் சிந்தாமணி பரிவுடன். நான் தற்சமயம் சென்னைக்கு போகப் போவதில்லை. அதனால் அந்த சிரமங்கள் உங்களுக்கு இருக்காது. நேரே வீர சோழன் பட்டணத்துக்கு அத்தை கங்கையம்மாள் வீட்டிற்குத்தான் போக உத்தேசித்திருக்கிறேன். நான் வேலையை விட்டு வந்த விஷயத்தை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டாமா? மேலும் சென்னையில் போய் தங்கியிருக்க எனக்கு உறவினர்கள் யாரும் அங்கே இல்லை. அங்கே எனது ஒன்றுவிட்ட பெரியப்பா ஒருவர் இருக்கிறார் என்றாலும் பணக்கார சகவாசம் எனக்கு ஒவ்வாதது. மறுவேளை கிடைக்கும் வரை சென்னை போன்ற பெரிய நகரங்களில் ஹோட்டலில் தங்குவதற்கு எனக்கு பொருளாதாரம் இடம் கொடுக்காது. மேலும் என் போன்ற பெண்கள் ஹோட்டல்களில் தனியாக தங்குவது முறையும் அல்ல. அதனால் என்று நிறுத்தினாள். கவலைப்படாதீர்கள், அத்தை கங்கையம்மாள் உங்களை சொந்த பெண் போல் தம் வீட்டில் வைத்துக்கொள்வார்கள். வீர சோழன் பட்டணத்திற்கு இன்று மாலை போக வேண்டிய ஒரு வேலை எனக்கு இருக்கிறது. உங்களை நானே கொண்டு போய் பத்திரமாக அத்தையம்மாளிடம் ஒப்புவித்து விட்டு வருவேன். நிச்சந்தையாக இருங்கள் என்று தைரியம் சொன்னார் அந்த கிழவர். இதுவரை என்னிடம் தாங்கள் காட்டிய அன்பிற்கும் செய்த உதவிகளுக்கும் மிக்க நன்றி. என்றும் தங்களை நான் மறக்க மாட்டேன் என்று உணர்ச்சியுடன் கூறிவிட்டு எழுந்திருந்தாள் மஞ்சுளா. எங்கேயோ வெகு தூரம் போய்விடப் போவது போல் சொல்கிறீர்களே. பட்டணத்திற்கு காரியமாக வரும்போதெல்லாம் ஒரு முறை உங்களை எட்டி பார்த்து விட்டுத்தானே போவேன். எனக்கு என்னவோ அம்மா, நீங்கள் எங்களையெல்லாம் விட்டு பிரிந்து விடுவீர்கள் என்று நம்ப முடியவில்லை. அது கிடக்கட்டும், நாம் காரியத்தை பார்ப்போம் என்று கூறிவிட்டு எழுந்தார் சிந்தாமணி. காலை முழுவதும் தனது கருத்தை வெளியிட துணிவு இல்லாமல் பகல் போஜனத்திற்கு பிறகு மெல்ல சந்திராவிடம் தான் வெளியேறுவதை குறித்து பேசினாள் மஞ்சுளா. அதை கேட்டதும் சந்திராவின் முகம் சூம்பிவிட்டது. இந்த 2 வருஷங்களில் என்னை கவனித்து கொண்ட நர்ஸுகள் பலர். ஆனால் யாரிடமும் நான் இவ்வளவு அன்புடன் பழகியதில்லை. மிகவும் பாசத்துடன் பழகிவிட்டு என்னை நிராதரவாக விட்டுவிட்டு போக துணிந்து விட்டாய் அல்லவா? அத்தனை வெறுப்பு ஏற்பட நான் செய்த குற்றம்தான் என்ன? மஞ்சு, இது நியாயமா என்று துக்கத்துடன் கேட்டாள். இதை கேட்டதும் கோழை உள்ளம் கொண்ட மஞ்சுளாவின் கண்கள் கலங்கிவிட்டன. ஆனால் எக்காரணம் கொண்டும் தனது தீர்மானத்தை கைவிடக்கூடாது என்ற பிடிவாதம் அவள் உள்ளத்தில் தலை தூக்கி நின்று கொண்டிருந்ததனால் அவள் ஒரே உறுதியாக இருந்தாள். இதுகாரும் என்னிடம் தாங்கள் காட்டிய அன்பிற்கு மெத்த நன்றி. இதை தவிர நான் தங்களுக்கு செய்யக்கூடிய பிரதி உபகாரம் ஏதும் இல்லை. எங்கு இருந்த போதிலும் இந்த ஏழை தங்களை என்றும் மறக்க மாட்டாள் என்பது நிச்சயம். எனக்கு தாங்கள் அன்புடன் விடை கொடுத்து அனுப்புங்கள் என்று கூறிவிட்டு ஒரு கடிதத்தை மேஜை மீது வைத்தாள். உன்னிஷ்டம் என்று பதில் அளித்த சந்திரா படுக்கை மீது தனது முகத்தை திருப்பி கொண்டு விட்டாள். அவள் கண்களில் இருந்தும் பெருகிய கண்ணீர் வெள்ளத்தை மஞ்சுளா காண்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கவில்லை. அன்று இரவு சினிமாவிலிருந்து திரும்பி வந்த சௌமினி அம்மாள் தன் அறையின் மேஜை மீது தனக்காக வைக்கப்பட்டிருந்த கடிதத்தை எடுத்தாள். முன்பின் பார்த்திராத கையெழுத்து. முத்துக்கள் போல் அழகாக இருந்தன எழுத்தின் கோவை. எனினும் பிரித்து படிப்பதற்குள் அவள் இருதயம் வெடித்துவிடும் போல் துடித்தது. சில நாட்களாக அவளுக்கு ஒரு கடிதம் படிக்கும் முன் அச்சத்தை தான் கொடுத்தது. வேலையை விட்டு விலகிவிட்டதாக சுருக்கமாக எஜமானிக்கு அக்கடிதத்தில் தெரிவித்திருந்தாள் மஞ்சுளா. அதை படித்து முடித்ததும் தூள் தூளாக கிழித்து குப்பை கூடைக்குள் வீசிவிட்டு, "ஹூ, இதுதானா?" என்று தனக்குள் பேசிக்கொண்டு கண்ணாடி முன் போய் உட்கார்ந்து கொண்டாள்.
மஞ்சுளா அந்த வீட்டை விட்டு தொலைந்தது எவ்வளவோ காரியங்களுக்கு ஒரு வழியில் நன்மையாகும் என எண்ணி மகிழ்ச்சியுடன் வெகு நேரம் தனது அழகை கண்ணாடியில் பார்த்து ரசித்து கொண்டு அமர்ந்திருந்தாள். மஞ்சுளா ஆனந்த நிலையத்தை விட்டு சென்று 3 வாரங்களுக்கு மேல் சென்று விட்டன. இதற்கிடையில் பலவிதமான அலுவல்களில் ஈடுபட்டிருந்த சௌமினியில் மூளையில் ஒரு திட்டம் தீவிரமாக கொடிவிட்டு கிளம்பி கொண்டிருந்தது. பணத்தை கடன் கொடுத்துவிட்டு அவளது கடமை என்னவென்பதை ஜாடையாக போனிலும் நேரிலும் பலமுறை சொல்லி காதை தொலைத்து கொண்டிருந்தாள் தங்கமணி. அவள் வாயை அடைக்காவிடில் அவள் கிண்டாமணியாக மாறி துன்பம் கொடுப்பாள் என கவலை கொண்ட சௌமினிக்கும் கல்யாண முயற்சியில் உண்மையிலேயே ஊக்கம் செலுத்த வேண்டி வந்தது. தங்கமணியின் செல்வகுமாரி மைனாவதியை சில தினங்களாக தான் போகும் இடத்திற்கெல்லாம் அழைத்து சென்று கொண்டிருந்தாள். அடிக்கடி ஆனந்த நிலையத்திற்கு கூட்டிச் சென்று சீராட்டினாள். பாடச் சொல்லி கேட்டு பாராட்டினாள். நடனம் ஆடச் சொல்லி பார்த்தாள். இதன் பயனாக நாராயணனின் 2 பிள்ளைகளும் அந்த சிறுமியை பலமுறை சந்திக்கும் சந்தர்ப்பங்கள் பல ஏற்பட்டன. இதில் ஓரளவு கட்டாயம் வெற்றி ஏற்படும் என்று நினைத்த சௌமினி தனது முயற்சி எவ்வளவு தூரம் முன்னேறியுள்ளது என்பதை அறியும் நிமித்தம் அன்று மாலை வெளியே செல்லும்போது ஜெகதீசனை மிகவும் வேண்டி தன்னுடன் கூட அழைத்து சென்றாள். நகரத்தின் வெளியே ராஜபாட்டையில் காரை ஓட்டி கொண்டு சென்ற சௌமினி மிகவும் அன்பு கலந்த கண்களால் தன் மூத்தாள் மகனை ஏறிட்டு திரும்பி பார்த்துவிட்டு, ஜெகதீசா, நீ முன்போல் இல்லை, மிகவும் மாறிவிட்டிருக்கிறாய் என்றாள் கடிந்து கொள்ளும் பாவனையில். உண்மையில் சில தினங்களில் ஜெகதீசன் மிகவும் மாறிவிட்டிருந்தான். அவனது பேச்சு, செயல் எல்லாவற்றிலும் வெறுப்பு தொனித்தது. முகத்திலே ஏமாற்றமும் கோபமும் பிரதிபலித்து கொண்டிருந்தன. தனக்கிருந்த தொல்லைகளில் இவற்றை கவனிக்க சௌமினிக்கு பொழுது இருக்கவில்லை. வா என்று அழைத்தால் பின்னால் நாய்க்குட்டி போல் ஓடி வரும் ஜெகதீசன் அன்று வெளியே வர முதலில் மறுத்தது அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த பைத்தியத்திற்கு என்ன கொள்ளை வந்துவிட்டது என்று எண்ணி உள்ளூர சிரித்தாள். என் உயிரே போய்விட்டது போல் இருக்கிறது சித்தி. நீங்களும் இப்பொழுது என்னை பற்றி மிகவும் அலட்சியமாக இருக்கிறீர்கள். புது சிநேகிதம் உங்கள் கண்களை மறைக்கிறது. அந்த சிறு குட்டியை அழைத்து கொண்டு ஊரை சுற்றி கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஜெகதீசன் எக்கேடு கெட்டு போனால் என்ன என்ற ஒரு எண்ணம் ஏனோ ஏற்பட்டிருக்கிறது. புரியவில்லை உங்கள் போக்கு என்றான் மனத்தாங்கலாக பதிலுக்கு. திடுக்கிட்டு போன சௌமினி சமாளித்து கொண்டு சிரித்தாள். அட சடே, எல்லாம் உன் பொருட்டுத்தான் நான் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறேன். அந்த சின்ன குட்டியை உனக்கு கல்யாணம் செய்து வைக்க மிகவும் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். பணம், பதவி, அந்தஸ்து எல்லாம் பொருந்தியிருக்கின்றது. ஜாதகம் அவையெல்லாம் பேஷாக பொருந்தியிருக்கிறது. பெண் அழகாக வண்டு போல் இருக்கிறாள். இனிமையாக பாடுகிறாள். நன்றாக நடனம் ஆடுவாள். பாட்டு கூத்து என்றால் போதுமே இந்த குடும்பத்திற்கு. சாப்பாடு கூட வேண்டாமே. அதனால் என்று முடிக்கும் முன், அதனால் என் தலையில் அவளை கட்ட திட்டம் போட்டு விட்டீர்களோ சித்தி? போதும், வண்டு போல் அவள் பறந்தால் வேறு தேன் நிறைந்திருக்கும் புஷ்பத்தை நோக்கி பறக்கட்டும். முன்பே நான் சொல்லியிருக்கிறேன், எனக்கு கல்யாணம் என்றால் பெண் எனக்கு பிடித்தவளாக இருக்க வேண்டும் என்று. எனக்கு மைனாவதியை பிடிக்கவில்லை. அதனால் நீங்கள் என் பொருட்டு வீண் சிரமம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று இறைந்து கத்தினாள். திடுக்கிட்டு போன சௌமினி காரை நடுபாதையில் சட்டென்று நிறுத்தினாள். இந்த பைத்தியத்திற்கு வெறுப்பு இவை கூட இருக்கின்றனவா? பேஷ் 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 என்று எண்ணி வெகுண்டு கோபத்துடன் பற்களை கடித்து கொண்டாள். உனக்கு பிடிக்காவிட்டால் போ, யாரும் வற்புறுத்தவில்லை. வலுவில் வந்த ஸ்ரீதேவியை நீ காலால் உதைக்கிறாய், அவ்வளவுதான். கண்டேன் என்று அந்த பெண்ணை கட்டிக்கொள்ள எத்தனையோ பேர் முன் வருவார்கள். அது இருக்கட்டும், அந்த பெண் மீது உனக்கு அத்தனை வெறுப்பு ஏன்? காரணம் என்ன என்று வினவினாள் ஆத்திரத்தை அடக்கி கொண்டு. வெறுப்பு ஒன்றுமில்லை. என் மனம் இன்னொரு இடத்திலே அடிமையாகிவிட்டது. மற்ற எவரும் என் கண்ணிற்கு ஒவ்வாதவர்களாக இருக்கிறார்கள், அவ்வளவுதான் என்றான் கோபத்துடன். அப்படி சொல், அந்த புண்ணியவதி யார் என்று நான் அறியக்கூடாதா என்று ஏளனமாக கேட்டாள் சோமினி. வெகு தொலைவில் எதையோ காண்கிறவன் போல வெறித்து பார்த்து கொண்டிருந்த ஜெகதீசன் விருக்கென தன் சிறிய அன்னையின் பக்கம் திரும்பினான். உங்களிடம் சொல்ல எனக்கு அச்சமில்லை, வெட்கமும் இல்லை. இங்கே வேலைக்காரியாக வந்து பணி செய்து கொண்டிருந்த மஞ்சுளாவிடம் என் மனம் பறிபோய்விட்டது சித்தி. அவளை எனக்கு கல்யாணம் செய்து வைக்க முடியுமானால்
மிகவும் நன்றியுள்ளவனாக இருப்பேன். என்ன காரணம் கொண்டோ அவள் திடீரென்று வேலையை விட்டுவிட்டு போய்விட்டாள். ஆனால் உலகத்தின் எந்த மூலைக்கு அவள் ஓடி மறைந்து கொண்டாலும் இந்த ஜெகதீசன் விடமாட்டான் என்பது அவளுக்கு என்ன தெரியும் என்றான். ஆத்திரத்தில் அவன் முகமும் கண்களும் சிவந்து பயங்கரமாக தோன்றின. எதிர்பாராத இந்த செய்தி சௌமினியை ஒரு கணம் ஆச்சரியத்தில் ஸ்தம்பிக்க செய்துவிட்டது. சாமர்த்தியமாக சற்றென்ன சமாளித்து கொண்டு கலகலவென குறுநகை புரிந்தாள் அவள். அட அசடே, இந்த விஷயத்தை என்னிடம் முன்னதாகவே சொல்லியிருக்க கூடாதா? மைனாவதி மேல் உனக்கு கொஞ்சம் பிரியம் என்று தப்பாக எண்ணிக்கொண்டு அவர்கள் வீட்டுக்கு நடையாக நடந்து கொண்டிருந்தேன். நீ யாரை கல்யாணம் செய்து கொண்டாலும் எனக்கு ஒன்றும் இல்லை. மஞ்சுளா அழகான பெண்தான், படித்தவள், கொஞ்சம் ஏழை. அதனால் என்ன? உன்னை மணந்து கொண்டால் உடனே அந்தஸ்து உயர்ந்து விடுகிறது. அதற்கு அப்பா சம்மதிப்பாரா என்பதுதான் கொஞ்சம் என்று கூறிவிட்டு முடிக்காது காரை மேலே செலுத்த தொடங்கினாள். கிழவனை ஒப்புக்கொள்ள செய்ய முடியாதா சித்தி? என் மனம் நாடும் அந்த மங்கையை நான் மணந்து கொள்ள முடியுமானால் இது விஷயமாக உதவி செய்தால் உங்களுக்கு நான் என் உடலை செருப்பாக தைத்து போடுவேன், சத்தியம் என்றான் உணர்ச்சி பெருக்கில். அத்தனை பெரிய தியாகம் வேண்டாம் ஜெகதீசா, அவ்வளவு வேண்டாம். எப்படியாவது நான் அவளை உனக்கு கல்யாணம் செய்து வைக்கிறேன். பயப்படாதே, என்னை நம்பு. அதுவரை நான் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இருப்பாயா என்று கேட்டாள். ஒரே கணத்தில் சௌமினியின் கூர்மையான மூளையில் மின்னல் கொடிபோல் பலவிதமான யோசனைகள் உதயமாயின. சத்தியம் சித்தி, சத்தியம். நீங்கள் சொன்னதை கேட்டுக்கொண்டு பொறுமையாக இருப்பேன். மஞ்சுளா மீது உள்ள அன்பை அறிந்தால் கட்டாயம் நீங்கள் மனமுருகி போவீர்கள் சித்தி. உங்கள் ஒருவருக்குத்தான் என்னை நன்றாக புரிந்து கொள்ள முடியும் என்று உணர்ச்சி வசத்தில் பிதற்றினான். சரி, இதை பற்றி வெளியில் யாரிடமும் நாம் பேசாது கொஞ்ச நாட்கள் ரகசியமாக வைத்திருப்போம். நீ ஆத்திரப்படாது காரியம் கைகூடும் வரை அமைதியாக இருக்க வேண்டும், தெரிந்ததா என்று கூறிவிட்டு காரை ஊருக்கு திருப்பினாள். அத்துடன் அவள் போட்டிருந்த திட்டத்திலும் ஒரு சிறு திருப்பம் ஏற்பட்டது. இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்.